ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுக்கு இனிப்போட ஆரம்பிக்கலான்னு பருப்பு பாயசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குக்கர் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு இருக்கும். இப்போ பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா சூடேற்றிட்டு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறக்கூடாது, வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் இதை நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா சூடேறி நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்து வேக விட்டிங்கன்னா தான் பருப்பு மலர்ந்த மாதிரி வெந்து வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கூழ் மாதிரி அந்த பருப்பு கண்ணுக்கே தெரியாது. பருப்பு மலர்ந்த மாதிரி இருந்தால் தான் பாயசம் எடுத்து சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது விசில் வர்றதுக்குள்ளே இன்னொரு சாஸ் பேனில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுள்ள பருப்புக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி மட்டும் தான் எடுக்க போகிறோம். பார்க்க போதும் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காவை துருவியோ கட் பண்ணியோ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா தண்ணி சேர்த்து திக்கான பாலை எடுத்துக்கோங்க. பருப்பு எடுத்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேங்காயில் பால் இருக்குங்கிறனால இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதையும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து பால் எடுத்து திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து பருப்பு வெந்திருக்காங்கிறத பார்க்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கூழாக கலராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு வெள்ளைக்கரசலை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு தூசு மண் இருக்குங்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெள்ளை கரைசலோடு இந்த பருப்பு நல்லா கலந்துடணும். திட்டாக இருக்கக்கூடாது. கரண்டியில் சரியாக மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஸ்மாஷர் வச்சு கூட இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்போட இந்த வெல்லம் தண்ணி நல்லா கரைச்சி விட்டுருக்கோம். இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் சாஸ் பேன் ஒன்று வச்சுக்கிறேன். 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஊற வைக்கல, நான் ஊற வச்சு சேர்க்கணுனாலும் ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சும் சேர்க்கலாம். நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பு தீயை ஹைலையும் சிம்லையும் மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் மாதிரி இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஜவ்வரிசி நல்லா குக்காகி வந்திருக்கு கண்ணாடி மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பருப்பு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா தளன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் தேங்காய் பால் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால திரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிறனால திரியவே தெரியாது. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரதுக்குள்ளே நெய்யில் வறுத்து சேர்க்க வேண்டிய பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் சூடு பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் 7-8 முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறினதும் இது கூடவே திராட்சை ஒரு 10 சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காயை ரொம்ப ஸ்லைஸாக பல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து இந்த திராட்சை முந்திரி வறுபடுற நேரத்துக்கு மட்டும் இந்த தேங்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்ட முந்திரி திராட்சை தேங்காவை இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். பாயசமும் 2 நிமிஷம் நல்லா கொதித்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் இருந்தால் தூளாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக இருந்தாலும் அதை ஒன்றும் பாதிமாக உணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தோல் சேர்க்காம உள்ளே இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து சூடாக பரிமாறுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வரப்போகிற தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த பாயசம் உங்கள் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.